ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே ராஜியும் அப்பத்தா வடிவும் மாறின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டு வந்திருப்பாங்க. அங்கே ரொம்பவே சந்தோஷமாகவும் இங்கே கோமதி கிட்ட அப்பா எங்கிட்ட பேசினாங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருப்பாங்க. உடனே கோமதியும் சந்தோஷப்பட்டு உன்னை அந்த வீட்டுக்குள்ள ஏற்றுக்கிட்டாங்களா, உன்னை மனசு மாதிரி உங்ககிட்ட வந்து பேசினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே மீனாவும் ராஜி உன்னை எதுவுமே உங்கள் அப்பா கேட்கலையா, உங்கள் அப்பா மேலே கோவமா இல்லையா அப்படின்ற மாதிரியுமே இங்கே மீனாவுமே கேட்குறாங்க. உடனே எங்கள் ராஜியும் அக்கா அது மாதிரி என்ன யாருமே கேட்கல, அவங்க என் மேலே பாஸ் இருந்ததுனால தானே அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் எங்களை வந்து காப்பாற்றினாங்க அப்படின்ற மாதிரியுமே எங்கள் ராஜி சொல்கிறாங்க. உடனே எங்கள் கோமதியும் ஏன் ராஜி என்னை பற்றி யாருமே கேட்கலையா அப்படின்ற மாதிரியுமே எங்கள் ராஜிக்கிட்ட கேட்குறாங்க. உடனே எங்கள் ராஜியும் அத்தை ஏன் கேட்கல, இங்கே அப்பத்தா உங்களை கையோடு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, இப்போ நீங்கள் போயிட்டு வர்றீங்களா, என்ன மாதிரியே நீங்களும் போயிட்டு அங்கே எல்லாருக்கிட்டையுமே பேசிடுவாங்க, ஏன்னா ரொம்ப நாளாக நீங்கள் பேசாமல் இருக்கீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்து பேசுனீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும், நான் என்ன மாதிரி தான் நான் இப்போ போனேன்ல அதே மாதிரி நீங்களும் போய் பேசுங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க கோமதி. ஆனால் அங்கே போகிறதுக்கு தயங்கிக்கிட்டு என்னாலலாம் அங்கே போக முடியாது அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட மீனாவுமே அத்தை நம்ம அவங்க கிட்ட போய் பேச முடியாது, ஆனால் அவங்கள விருந்துக்கு கூப்பிடலாம்ல, நம்ம சமைச்சு வச்சுட்டு அவங்கள விருந்துக்கு கூப்பிட்டா தப்பு கிடையாது, நீங்கள் அந்த சாக்கில் நீங்கள் அவங்க கிட்டலாம் பேசிட்டு வந்துடுங்க அப்படின்னு மாதிரியுமே இங்கே மீனாவுமே ஐடியா கொடுக்குறாங்க. உடனே ராஜியும் ஆமாத்த அங்கே மீனாக்கா சொல்கிறது எல்லாமே நிஜமாக தான் இருக்குது, ஏன்னா நம்மளை காப்பாற்றுனதும் இல்லாமல் அவங்க ரொம்பவே பெருந்தன்மையாக அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க, அவங்களெல்லாம் நம்ம கூப்பிட்டு சாப்பாடு போட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே கோமதியுமே இதுக்கு சம்மதிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கோமதியும் அந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்டேயுமே பேசுறதுக்காக போகிறாங்க. அதுக்கப்புறம் சக்திவேல் இங்கே சரவணன் சொல்லிட்டு இங்கே குமார்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கார்லையுமே வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சக்திவேலுக்கு ரொம்பவே கோபமாகவும் இருக்குது, ஏன்னா ராஜி வந்து இங்கே முத்துவேல் கிட்ட பேசியிருப்பாங்க. அங்கே முத்துவேலுமே இங்கே ராஜி நல்லா இருக்காளா அப்படின்ற மாதிரியுமே விசாரிச்சிருப்பாரு. இங்கே ராஜி சைடு இங்கே முத்துவேல் சாஞ்சிருவாரோ அப்படின்ற மாதிரி இங்கே சக்திவேலுமே பயந்துக்கிட்டு அந்த சொத்தெல்லாம் ஆட்டியப்படணும், எல்லா சொத்துக்கும் நான் தான் அதிபதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட அந்த கேடுகட்ட ஃபேமிலி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே இங்கே குமார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. குமாரும் அப்பா நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலப்பா, அந்த சொத்துக்கும் அந்த பாண்டியன் குடும்பத்துக்கும் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு மாதிரியுமே கேட்குறாங்க. உடனே ஏண்டா நான் சொல்கிறது உனக்கு கொஞ்சம் கூட புரியலையா, இப்போ ராஜியும் இப்போ கோமதியும் அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா இப்போ 2 பங்காக இருந்தது 4 பங்காக மாறிடும், இப்போ நம்மளுக்கு வர வேண்டிய சொத்தை அப்படியே உடஞ்சி போயிடும்டா, அதனால தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னோடய சொத்தை நானும் நீ மட்டும்தானே அனுபவிக்கணும், அதுக்கு தான் நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்போ சென்டிமெண்ட்டில் இவங்க அழுகையை கொடுத்து அங்கே முத்துவேலை கரெக்ட் பண்ணிட்டாங்களா, நம்ம என்ன பண்ணுறது, இதை நம்ம எடுத்து விடணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சக்திவேல் இங்கே குமார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே குமாரும் அப்பா எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் பாண்டியனும் சரவணனும் கடையில் இருக்காங்க. கடையில் உக்காந்துக்கிட்டு அங்கே கடை சேல்ஸாக பார்த்துக்கிட்டு கடைக்கு வர கஸ்டமர்லாம் கவனிச்சுக்கிட்டுமே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கடையில் இருக்கிற வேலையை சரவணனுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. உடனே பாண்டியனும் சரவணா என்னடா அந்த விஷயத்தை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா, நீ வருத்தப்படுறதுக்கு நான் காரணமாயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குடா, என்னை மன்னிச்சுக்கோடா அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாண்டியன் சரவணன்கிட்ட சொல்ல சரவணன் அப்பா நீங்கள் எந்த தப்பும் பண்ணலப்பா, நான் தான்ப்பா எல்லா தப்பும் பண்ணிட்டேன், அவளை கல்யாணம் பண்ணல அதுதான்ப்பா தப்பு பண்ணிட்டேன், அவளை நம்பனல்ல அதுதான்ப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் எந்த தப்புமே பண்ணலப்பா, நான் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணீங்க, ஆனால் இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி பார்க்கல, எனக்கு அதுவே போதும்ப்பா, இப்போ அவகிட்டேருந்து எனக்கு டிவோர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க, அவளை நான் நம்பந்த தவிர வேறு என்ன தப்புப்பா பண்ணேன், ஆனால் அவங்க ஃபேமிலியே சேர்ந்து என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது தான் எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அப்படி இருந்தாலுமே நீங்களாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஓரமாக சந்தோஷமாக தான் இருக்குப்பா, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது ரொம்பவே சந்தோஷம் பண்ணானே அப்படின்ற மாதிரியுமே இங்கே சரவணன் பாண்டியன் கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கோமதியுமே அங்கே நம்ம அம்மா கிட்ட போய் பேசிட்டு வர்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துமே கிளம்புறாங்க. உடனே மீனாவும் அத்தை நீங்கள் அங்கே போயிட்டு வேறு எதுனா பிரச்சனை எதுவும் உண்டு பண்ணி விட்டுறாதீங்க, நீங்கள் அங்கே போயிட்டு நல்லபடியாக பேசிட்டு நீங்கள் பொறுப்பாக வந்துருங்க அத்தை, அங்கே எதுவுமே பேசிக்கிட்டு இருக்காதீங்க, நீங்கள் ரொம்ப நாள் கழித்து பேசுறதுக்கு போகிறீங்க, உணர்ச்சியில் நீங்கள் வேறு எதனா பண்ணிட போகிறீங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே மீனா சொல்கிறாங்க. மீனா கப்புனிடுறி, எனக்கே இப்போ ரொம்பவே பதட்டமாக இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே போய் ரொம்ப வருஷமாக ஆயிடுச்சு,
இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாவே எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் அத்தை போங்கத்தை போய் பேசிட்டு வாங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதியை அமுச்சு விட்டுடுறாங்க ராஜியும் மீனாவும். அதுக்கப்புறம் கோமதியுமே உள்ளே போய்கிட்டு இருக்க வடிவு மாறி அப்பத்தான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே உட்காந்துக்கிட்டு ராஜி வந்ததை நினச்சி பார்த்து பேசி பார்த்து ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கோமதி உள்ளே போவ இங்கே கோமதியை பார்த்த அப்பத்தாவும் ரொம்பவே சந்தோஷமா கோமதின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கிட்டவும் போகிறாங்க. உடனே கோமதியும் இங்கே அம்மாவை பார்த்த சந்தோஷத்தில், அம்மா எப்படிம்மா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களை பார்த்து பேசி இவ்வளோ நாளாச்சு, ஆனால் அங்கே உங்ககிட்ட பேசாம இருந்ததுக்கு காரணம் அங்கே பழனிவேல் பிரச்சனைகள்லாம் நான் பேசாமல் இருந்தேன். அதுவும் என் மனசுக்குள்ளே அந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா உங்கள் கூடலாம் பேசாமல் என்னால் இருக்க முடியலம்மா, தினமும் உங்களை நினச்சிக்கிட்டே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியும் அங்கே கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்புமே கேட்குறாங்க. உடனே எங்கள் அப்பத்தாவும், கோமதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்னோட பொண்ணு, நீ என்ன நினைப்ப, என்ன மனசில் நினச்சிக்கிட்டு நீ பேசாமல் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வடிவம் மாறியும் கோமதியை பார்த்து, கோமதி எப்படி இருக்க அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. உடனே நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே எல்லாருமே இங்கே ரூமில் உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க இங்கே சக்திவேலும் குமாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. முத்துவேல் அங்கே ஃபேக்ட்ரியிலே உக்காந்துக்கிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்குமே அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சக்திவேலும் குமாரும் இங்கே உள்ளே வரவும் இங்கே கோமதியை பார்த்து பயங்கர கோபமாகவும் அதிர்ச்சியாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க உள்ளே போனதும் கோமதியை பார்த்து அங்கே கோபமாக நின்றுக்கிட்டது இல்லாமல் இங்கே கோமதியும் இங்கே சக்திவேலை பார்த்துட்டு, அண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரியுமே விசாரிக்கிறாங்க. ஆனால் அங்கே எதுவுமே பதில் பேசாமல் அங்கே உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருக்காரு சக்திவேலும். சக்திவேல் இங்கே கோமதியை வெளியே போகணும்னு சொல்ல முடியல, ஆனால் பேசாமல் இருக்கவும் முடியல. ஏன்னா கோமதி மேலே ரொம்பவே பாசம் இருந்தாலுமே அவங்க ஃபேமிலி கூட சண்டை அப்படின்ற ஒரே காரணத்தினால பேசாமல் இங்கே சக்திவேலுமே நின்றுக்கிட்டு இருக்காரு. இவங்களெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சக்திவேலுக்கு இப்போ மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே இருக்குது. இப்போ இங்கே கோமதியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா என்னண்ணா பேசாமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. உடனே சக்திவேலும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ 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 எதுக்கு வந்தாங்க அப்படின்னு மாதிரியுமே கேட்குறாங்க. உடனே இங்கே கோமதிக்கு கொஞ்சம் வருத்தம் ஆகிடுது. அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தாவும், டேய் சக்தி என்னடா பேசிக்கிட்டு இருக்க, கோமதி எப்பவும் வராமல் இப்போ நம்மளை பார்க்கறதுக்கு வந்திருக்கா, அவகிட்ட போய் நீ இது மாதிரி எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க, அவள் உங்ககிட்டையும் எங்ககிட்டையும் பேசுறதுக்கு தானே வந்திருக்கா அப்படின்ற மாதிரியுமே இங்கே அப்பத்தா சொல்கிறாங்க. உடனே இருக்கட்டும் அக்கறையெல்லாம் ஓகே தான், அவங்க ஏதோ ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காப்பாற்றிட்டு போனோம், அதுவே நினச்சிக்கிட்டு உரிமை கொண்டாடிட்டு இந்த வீட்டுக்குள்ளால வரக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே இங்கே சக்திவேல் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதை கேட்ட இங்கே கோமதிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே சக்திவேலுமே இங்கே வந்துடுறாங்க. அதுக்குள்ளே இங்கே அப்பத்தாவும் இங்கே கோமதி கிட்ட, கோமதி நீ சக்திவேல் பேசுனத நினச்சிக்கிட்டு இருக்காத, சக்திவேல் எப்போவுமே அதே மாதிரி தானே, யூகோ அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும், உங்கள் அண்ணனுக்கு தானே உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நீ அவங்களெல்லாம் விடு, நீ சாப்பிட்டியா, உனக்கு எதனா செஞ்சு எடுத்துகிட்டு வரவா அப்படின்ற மாதிரியுமே இங்கே அப்பத்தா கேட்குறாங்க. உடனே இங்கே வடிவுமே, அத்தை நான் போய் சமைச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரியுமே போயிடுறாங்க. உடனே எங்கள் கோமதியும், இல்லை எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. ஆனால் இதுவெல்லாம் கேட்காம கோமதி எப்போ ஒரு டைம் தான் வராங்க, அவங்கள நல்லபடியாக கவனித்து அனுப்பணும் அப்படின்றதால வடிவுமே போயிட்டு நம்ம பேசாமல் கூல்ட்ரிங்க்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரியுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே முத்துவேலுமே உள்ளே வராங்க. முத்துவேல்கிட்ட போயிட்டு, அண்ணன் நல்லா இருக்கீங்களா அண்ணன், உங்களை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன், ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு எனக்கு தகுதி இல்லை தான், ஆனால் நீங்கள் இந்த வீட்டை விட்டு என்ன வெளியே போக சொன்னாலுமே எனக்கு ஓகே தானே, அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன், உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு, அதனால் நான் வந்தேன், அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் ஒரு விருந்து வைக்க போகிறோம், அதுக்கு உங்களை அழைக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்தோம், அதுவும் இல்லாமல் அண்ணன் என் மேலே ரொம்பவே கோபமாகவும் எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரியுமே கேட்டுட்டு போயிட்டாங்க, நீங்களண்ணா வரீங்களண்ணா அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதி கேட்குறாங்க. உடனே வருத்தமாக பார்த்துக்கிட்டு இருக்க முத்துவேலுமே, என்ன கோமதி பேசிக்கிட்டு இருக்க, நான் வரேன் கோமதி, நீ தானே கூப்பிட்ருக்க, நீ ஒரு கஷ்டத்தில் நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல, அதே மாதிரி அந்த கஷ்டத்தில் இருந்து உங்களை காப்பாற்றணும்னு நினச்சேன், அதே மாதிரி நானும் காப்பாற்றிட்டேன், ஆனால் அதுக்கு நீங்கள் கைமாறா இப்படி ஒரு விருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, அதுவும் இல்லாமல்
நீ கூப்பிட்ட அப்படின்றதுனால நான் வரேன் கோமதி அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டுறாங்க. சொல்லிட்டு அங்கே முத்துவேலுமே கிளம்ப உடனே இங்கே கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சக்திவேல் எதுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதை விட்டுட்டு இங்கே முத்துவேல் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது இங்கே கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்க பழனிவேலுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுது. உடனே அக்கா நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்கக்கா, அங்கே மயில் பண்ண விஷயம் எல்லாரையுமே கஷ்டமாக்கிச்சு. ஆனால் அந்த கஷ்டத்தில் இப்படி ஒரு நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குக்கா. ஆமாம்மா, நீங்கள் என்ன விருந்து செய்ய போகிறீங்க அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க எங்கள் பழனிவேல். உடனே எங்கள் கோமதியும் அதிரடா பழனி, இங்கே எங்கள் அண்ணனுங்க, என்னோட அண்ணனுங்க, அவங்க என் வீட்டுக்கு வந்து ஒரு நாள் கூட சாப்பிட்டது கிடையாது. அதனால் அவங்களுக்காகவே இந்த விருந்து நான் அரேஞ்ச் பண்ணேன். ஏன்னா அவங்க அந்த வீட்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டையுமே பேசணும், அங்கே இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு வரணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே நான் வருவேனான்னு கூட நினச்சி பார்க்கல. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளேயுமே வந்துட்டேன். ஆனால் அண்ணன் என்னை பார்த்து பேசுனது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதி சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சக்திவேலும் முத்துவேலும் மேலே உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே முத்துவேல் இங்கே கோமதி நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. சக்திவேல் இங்கே கோமதி இந்த வீட்டுக்குள்ளே வந்து எல்லாருக்கிட்டேயுமே ஒரு வாரிட்டானா அங்கே சொத்து பிரிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு கவலையில் உக்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே கோமதியும் அம்மா சரிம்மா, நான் அங்கே வீட்டுக்கு போகிறேன், எனக்கு இன்னும் சமைக்கலை, நாங்கள் எல்லாருமே பசியில் இருப்பாங்க, நான் கிளம்புறோமா அப்படின்ற மாதிரியுமே கோமதி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே வழக்கம் போல் இங்கே மயிலுமே உக்காந்துக்கிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் இங்கே சரவணனை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டுமே இருக்காங்க. ஆனால் இங்கே பாக்கியமும் மாணிக்கமும் இந்த மயிலோட விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்கியமும் மயில்கிட்ட வந்து, மயில் இதுக்கு மேலேயுமே நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நம்மளோட பொருளை உன்னோட பொருளை அந்த வீட்டில் இருந்து அவங்க அமுச்சு விட்டுட்டாங்க. ஆனால் உன்னோட வாழ்க்கையை அவங்க திருப்பி கொடுக்கவே முடியாது, உன்னோட வாழ்க்கைக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும். அவங்கள கஷ்டத்தில் அவங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி நம்ம எதனா ஒரு விஷயம் பண்ணி ஆகணும். அப்படி இல்லையா நீ அந்த வீட்டுக்குள்ளே போய் வாழணும், அதுக்கு நான் என்ன நிலை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாக்கியமும் சொல்கிறாங்க. ஓனே மயிலும், அம்மா நீ இது வரைக்கும் பண்ணதே போதுமா, நீ பண்ணி வச்சிருக்க வேலை தான் இவ்வளோ தூரம் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. என்னோடய வாழ்க்கை நாசமானது இல்லாமல் நம்மளோட ஃபேமிலியை அசிங்கப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்க காரணமே நீதாம்மா, என்கிட்ட எதுவுமே பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே மயில் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பாக்கியமும், மயில் என்ன மயில் சொல்லிக்கிட்டு இருக்க, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், உன்னோட வயசு கூடிக்கிட்டே போகுது, அதனால் நான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி பொய்யெல்லாம் சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சேன். நீ நல்லா இருக்கணும்னு பண்ணி வச்சேன். என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி நாசமாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டா நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதுவும் இல்லாமல் இன்னும் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை இத்தோட முடியக்கூடாது, இதுக்கு மேலேயுமே நீ அந்த வீட்டில் போய் வாழணும், அதுக்கு என்ன வழியோ நான் அதை உனக்கு பண்ணி வைக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியமும் சொல்லிடுறாங்க. மயில் இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணு மயில், அந்த வீட்டுக்குள்ளே போகணுன்னா நீ அங்கே மல்லிகை ஸ்டோர் பாண்டியன் ஸ்டோர் கடை இருக்குல்ல, அந்த கடை முன்னாடி போயிட்டு நீ பாண்டியன் கிட்ட அங்கே நியாயம் கேட்டே ஆகணும். ஏன்னா நியாயம் கேட்டால் தான் அங்கே பாண்டியன் மனசு மாதிரியே நீ அந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துப்பாரு. நீ எப்படியாவது அங்கே பாண்டியன் மனசை மட்டும் மாற்றி அந்த வீட்டுக்குள்ளே போயிடுமையில் இந்த ஒரு விஷயத்தைனா நான் சொன்னதை நான் பண்ணிட்டேன்னா நீ அந்த வீட்டில் போய் சந்தோஷமாக வாழலாம். நான் சொன்னதை தான் நீ பண்ணலை, ஆனால் இந்த விஷயத்த பண்ணனா நீ அந்த வீட்டில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில், நான் உன் அம்மாடி, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைப்பேன். நீ அந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணு மயில். ஏன்னா நீ அந்த வீட்டுக்குள்ளே போகணும், நீ வாழ வெட்டியே இருக்கிறத பார்த்துட்டு என்னால் இந்த வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியல, நிம்மதியாக சாப்பிட முடியல, உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தினம் அழுது புலம்பிக்கிட்டு இருக்க, இப்படியே எத்தனை நாளைக்கு இருப்ப, நான் சொல்கிற மாதிரி செய்யுமையில அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியமும் சொல்கிறாங்க. உடனே இங்கே மயிலுமே, அம்மா இது மாதிரி பண்ணால் அந்த வீட்டுக்குள்ளே என்னை சேர்த்துப்பாங்களா, சரவணன் மாமா என்னை மன்னிச்சிருவாரா, அவர் வாழ்க்கையில் என்னை மன்னிச்சு ஏற்றுப்பாரா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. உடனே இங்கே பாக்கியமும், மயில் இந்த விஷயம் மட்டும் பண்ணனா நீ அந்த வீட்டில் போய் சந்தோஷமாக வாழலாம், இது மட்டும் பண்ணுறியா மயில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தையுமே சொல்கிறாங்க. நீ கடை முன்னாடி போயிட்டு இங்கே பாண்டியன்கிட்ட சரவணன் மாமா கூட தான் சேர்ந்து வாழுவேன், அப்படி இல்லைனா கடை முன்னாடியே நான் தீக்குளிச்சு செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடு, அதுக்கப்புறம் நீ அந்த வீட்டில் தாராளமாக போய் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாக்கியமும் மயிலுக்கு இங்கே
ஒரு ஐடியாவுமே எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாக்கியம் மேலும் மேலும் தப்பாக என்னென்ன பண்ணலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மயிலோட வாழ்க்கையை சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க யோசிக்க கூட மாட்டுறாங்க. ஆனால் இங்கே மயிலுமே அந்த விஷயத்தெல்லாம் கேட்டு அதுக்கு ஓகேமும் சொல்லி நான் போகிறேம்மா அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. ஆனால் நடக்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு அங்கே போனால் மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் இங்கே கோமதியும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலுமே அவங்க முத்துவேல் வரேன் அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய சந்தோஷமாகவும், இங்கே அவர் வந்தாருன்னா இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா அங்கே 30 வருஷ பகையில் நம்ம அண்ணனுங்க என் கூட பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நின்றாங்க. அவங்களுக்காக கைமாறாக நம்ம வீட்டில் இருந்து ஏதோ ஒரு விருந்தை நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியும் தான் இங்கே கோமதி, ராஜி, மீனான்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மீனாவும் இந்த வீட்டுக்கு வர மாதிரி தெரியல. ஆனால் இங்கே செந்திலும் மீனாவை இந்த வீட்டுக்கு அமுச்சுவுமே விட மாட்டுறாரு. ஏன்னா இங்கே செந்திலுக்கு அந்த வீட்டில் ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலுமே இந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்ற ஒரே முடிவில் தான் இருக்கார். அதுக்கப்புறம் என்னென்னதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.